நம்ம அண்ணனுக்கு ரொம்ப சோதனை மேல் சோதனை ஆகி போச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி அண்ணன் ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சிருக்காப்ல. அந்த பெட்ரோல் பங்க்ல இந்தப்ப அவனுக்கு பெட்ரோலோட சேர்த்து தண்ணியும் ஃப்ரீயா தரோம் அப்படின்ட்டு பெட்ரோலோட சேர்த்து தண்ணியும் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. நம்ம அண்ணனும் பெட்ரோல் அடிச்ச கையோட என்னடா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குன்னு ஒரு மணி நேரம் கடந்து போராடி இருக்காப்ல. இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு நேராக ஒரு ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் விட்டுருக்காரு. ஒர்க் ஷாப்ல போய் பார்த்தாதான் தெரியுது பெட்ரோலோட சேர்த்து தண்ணியும் மிக்ஸ் ஆயிருக்கிறது. அந்த ஒர்க் ஷாப்ல உள்ள அண்ணன் இந்த மாதிரி உங்க வண்டி ரெடி ஆகுறதுக்கு 2 வாரம் ஆகும் தம்பி, 2 வாரம் கழிச்சு வந்து உங்க வண்டியை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. சரி ரைட்டு அப்படின்ட்டு வண்டிக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு பில்லை போட்டு வண்டியை ஒரு 2 வாரம் கழிச்சு எடுக்க போயிருந்தோம். வண்டியை எடுத்த உடனே அண்ணன் ரொம்ப குஷி ஆயிட்டாப்ல. அவர் ஓட்டுற ஸ்டைலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா, அதே கையோட வண்டியை அப்படியே பார்க் பண்ணியாச்சு. பல நேரங்களில் பெட்ரோல் போடத்துல கவனமா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாயங்காலம் ஜாலியாக ஒரு ரைட் போயிட்டு வரலான்னு கிளம்பியிருக்காரு. இன்ஜின் வெடிக்கிற அளவுக்கு வண்டி ஹீட் ஆயிருக்கு. என்னடா இது. திரும்பியும் நைட்டு கொண்டு போய் வண்டியை ஒர்க் ஷாப்ல விட்டாச்சு. அந்த ஒர்க் ஷாப்ல வண்டி ரெடி ஆகிறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும்பா அப்படின்ட்டாங்க. அண்ணா அப்படியே மனசு உடைஞ்சு சோகமா போயிட்டாப்ல. அதே சோகத்தோட இன்னைக்கு நாளை முடிச்சாச்சு.